அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் எபிசோட்ல வந்து தான் பார்க்க போறோம். போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, அவனோட அந்த 3 நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த 3 ஸ்கெலிட்டன் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நெக்டர் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அவனும் அந்த பூனையும் ஒன்னா சேர்ந்து பயணம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த யங் மாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்காக ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒயின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நடந்ததில்ல, அதெல்லாம் வந்து ஒரு பொருளையாக பேசிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தர் வராரு. எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒயின் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. யங் மாஸ்டருக்கு தானே ஒயின் கொண்டு போகிறேன், அவனுக்கு ஒயின் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாருப்பா. விஷயம் என்னன்னா, அந்த பக்கி பாய்ப்புள்ள ஒயினாக குடிச்சிக்கிட்டு இருக்கு. கை வலி தாங்கலையா இல்லை கை போன சோகமா என்னன்னு தெரியல. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்மார்ட்டல் செக்டருக்கு போயிட்டு வந்தான் இல்லையா, அங்கேருந்து ஒரு டெக்னிக் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறான். இது இம்மார்ட்டல் செக்டாரோட டெக்னிக் ஆச்சு, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்க, எப்படி கிடைச்சா என்ன வந்துச்சுல்ல, இதை யூஸ் பண்ணி உன்னுடைய வெட்டப்பட்ட கையை திரும்ப வளர்த்துக்கோ அப்படிங்கிறான். இங்கே அந்த இம்மார்ட்டல் செக்டார் லேடி இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட இன்னொருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த ஷாவ்டன் இருக்கான்ல, அவனை வேட்டையாடுறதுக்காக நம்ம எதுக்காக ஹெல்ப் பண்ணோம்? ஆல்ரெடி இன்னொருத்தி என்ன பண்ணுறா, அந்த டிராகன் கிங்கை தேடி போயிட்டா, அப்புறம் எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறா, டே ஒரு நிமிஷம் இரு, என்னோட மீனை நீ டிஸ்டர்ப் பண்ணுற, அமைதியாக இரு அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ப்ரெடேட்டர்னா எப்படி தெரியுமா இருக்கணும், அந்த மீனை பாரு, அது என்ன பண்ணும், அமைதியாக இருக்கும். சின்ன சின்ன மீன்கள்லாம் அப்படியே என்ன யோசிக்கும், ஓகே இது வேட்டையாடாது போல் சேஃபாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வரும். கரெக்டான டைமாக பார்த்து அந்த ப்ரெடேட்டர் என்ன பண்ணணும், வேட்டையாடணும். நம்மளும் சரியான டைமாக பார்த்து நம்ம வேலையை காட்டுவோம் அப்படிங்கிறா. சும்மாவா சொன்னானுங்க அவனுங்க, உங்களெல்லாம் நம்ப முடியாதுன்னு. அது மாதிரி தான் பைபிளும் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பைபிளில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஏதோ ரூல்ஸ் எல்லாம் நிறைய மீறிட்டான் போல தெரியுது. ஸோ இவனோட கிளான்ல இருந்தே இவனை வந்து வெளியில் தொத்தி விட்டுருப்பாங்க. இந்த பொண்ணு தான் வந்து இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பா. அதனால இவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான், ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, அதில் படுக்க வச்சிருக்கான். அதை கொண்டு போய் ஊத்துறான்ப்பா. இவன் என்ன யோசிக்கிறான்னா, அட்லீஸ்ட் இதுவாக வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும், அப்படி இல்லைனா வேற வழி தான் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நிறைய தாமரை மலர்கள் மாதிரி மலருது. இவங்களோட இந்த வெட்டப்பட்ட கை கால்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒன்றா சேருது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பூ மாதிரி வருது. அதுக்குள்ளே இருந்து என்ன ஆகுது, இவங்க எல்லாமே உயிர் பெற்று மறுபடியும் வந்து வெளியில் வராங்க. இவங்க 3 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா செத்து போன ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எகிரி எகிரி குதிச்சுட்டு இருக்காங்க 3 பேருமே. இப்போ என்னன்னா, அந்த பூனை அங்கே படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூனையை பார்த்த உடனே 3 ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி கீழே விழுந்துருச்சு. இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், என்னடா சத்தம் காணும், திரும்பி பார்த்தா 3மே கீழே விழுந்து கிடக்கு. ஐயோ என்னாச்சோ தெரியலையே, என்னடா அந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறான். 3 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. அப்போதான் விஷயமே தெரியுது. என்னன்னா, இந்த ஒரு டிராகன் பிளான்ட் நம்ம ஹீரோ கொண்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த பிளான்ட்டு இந்த பூனையோடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருக்குமே தெரியும். தெரிஞ்சுமே வந்து இவங்க அதை திருட வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ அதை பார்த்து இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க. அதான் அவன் சொல்கிறான், ஓ அப்போ தெரிஞ்சே என்னை வந்து தப்பு செய்ய வச்சிருக்கீங்க 3 பேரும். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பழியை ஏற்றுக்கிறேன். நீங்கள் 3 பேரும் வாங்க, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்ப்பா. இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பலே வந்திருக்கு. கூட அந்த குட்டி ட்ரீமேன் வேறு வந்திருக்கு. அப்போது ஒரு கும்பல் உள்ளே போகுது, இன்னொரு கும்பல் இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவன் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னா சாதாரண ஆளாக இருக்க முடியாது, நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே ஆல்ரெடி அந்த எலும்பு கூடலாம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே நிறைய ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு. உள்ளே போனவங்கெல்லாம் நல்லா வசமாக மாட்டினாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கும்பல் உள்ளே போய் பார்க்குது, என்னடா அவன் ஆளே காணோம், ஒரு ஆள் இங்கேருந்து பயந்து ஓடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் எங்கே ஓடி போனான், மரத்து மேலே அந்த பூனை கூட ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்கான் அவன். அதான் அவன் சொல்கிறான், டேய் ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டிங்களா, என்னதான்டா வேணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் எல்லாரையுமே எப்பவும் போல துவம்சம் பண்ணி முடிச்சிடறான்ப்பா. அதுக்கப்புறமா இன்னொருத்தன் வரான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோட பவர் அப்படிங்கிறது இருக்கான். ஆனால் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்றான். அதான் அவன் கேட்குறான், தம்பி நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்போ உண்மையை சொல்லிவிடு, என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன எல்லாருமே வந்து துரத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்பா உன் தலை மேலே வந்து ஒரு பெரிய பவுண்டியே போட்டு வச்சுருக்காங்க, நீ வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற, உன்னை ஹண்ட் பண்ணால் ட்ரீ வேலிக்குள்ளே எங்களால் போக முடியும், அதனால தான் நாங்கள் ஹண்ட் பண்ணுறோம், நாங்கள் மட்டும் கிடையாதுப்பா, யார் யாரெல்லாம் முடியுமோ எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு யார் யாருக்கெல்லாம் என்னை வேட்டையாடணுமோ அவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லு அப்படிங்கிறான். அதாவது ஒரு இடம் இருக்கான் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில், அந்த இடத்துக்கு வந்துரு நாளைக்கு, நம்ம அங்கே வந்து எல்லா பிரச்சனையும் பைசல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ இவனை தேடி இன்னொருத்தனை வந்திருக்கான். அவன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இங்கே பாரு நீ சொன்ன வாக்கை மீறக்கூடாது, நாளைக்கு நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதான் அந்த ஸ்கெலிட்டன் கேட்குது, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் நம்மளால் வந்து இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, ஒரு டைமில் இதை நம்ம முடிச்சு தான் ஆகணும், அதுவும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம காட்டினா மட்டும்தான் மற்றவன் நம்மளை பார்த்து பயப்படுவான், அதுக்கு கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கீழே யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா
இதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையில் இவன் வந்து ஒரு மாங்க் கமிட் பண்ணியிருப்பான்ல, அவன் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்டா ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்வாட் டீமன் ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் துரத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறான்னா ஜம்ப் பண்ணி வந்து அந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணுறான்ப்பா. ஸோ நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ஸ்வாட் டீமன் கூடலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதான் அவன் மேலே இருக்கவங்ககிட்ட சிக்னல் பண்ணுறான், டேய் அங்கே இருக்கிறத கட் பண்ணி விடுங்கடா அப்படின்ன உடனே அங்கே ஒரு சிலை இருக்குது, அதோட கையை கட் பண்ணி விட்டுறானுங்க. ஸோ அந்த கை கீழே விழும்பொழுது அந்த டீமன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணும். அந்த டைமில் ஒரு புகை மூட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. இது தாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அங்கேருந்து எஸ்கேப்பு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாங்க் ஒருத்தனை தூக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மாங்கோடைய பிரதர் மாதிரி. இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா, அந்த ஸ்வாட் டீமன் இருக்குது பாருங்க, அது சாதாரண ஆள் கிடையாது, அது பயங்கர பவர்ஃபுல். இந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, கத்தியை வெளியில் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து அவனுக்கு போகவே போகாது, கொன்னா மட்டும்தான் போகும். அதுவும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் எல்லாம் தேடி தேடி சண்டை போடுறது அவருடைய வழக்கம். ஸோ இந்த மாதிரி சண்டை போடும்போது இந்த மாங்கோடைய பிரதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் அவரோட உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு. அவருடைய உடல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணிலாம் அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த மாங்க்குமே என்ன கேட்குறாருனா, நீ வந்து தனியாக போய் சண்டை போட்டு தான் ஆகணுமா, வேறு ஏதாவது வழி இருந்தால் பாரு அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஒரே சண்டையில் என்னோட பவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்ட முடியும் அப்படின்னா அந்த ஒரு சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா எவனை என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ல அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம 3 ஸ்கெலிட்டனுக்கும் ஏதோ ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுக்குறான். அது என்னங்கிறது தெரியல, சஸ்பென்ஸாக இருக்குது, அடுத்த எபிசோடில் தான் தெரியும். இன்னொரு சைடில் இந்த யங் மாஸ்டர் இருந்தான் பாருங்க, அவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, அவன் முகரக்கட்டையை பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. பார், நன்றாக பார், சந்திரமுகியாக மாறிய யங் மாஸ்டரை பார்ன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.